கோயில்பேட்டிலேருந்து நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏன் உங்கள் ஊரில் இவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்லுங்க. ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு another travel vlog. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகைன் நாகர்கோவில் போறோம். வந்து பாத்தீங்கன்னா 13th of January 2021. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், அண்ட் த ட்ரிப் ஸ்டார்ட்ஸ். ஆமாம், வீடியோவில் வந்துருமாம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன ரூட் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரூட் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பூரூர் அப்படியே செங்கல்பேட்டு தாம்பரம்லாம் போக போகிறது கிடையாது. தாம்பரம்லாம் போனால் டிராஃபிக்கில் மாட்டிப்போம். அதனால் போன வாட்டி இதே ரூட் தான், எப்போவுமே இதே ரூட் தான் போவோம். ஈஸியாகவும் இருக்கும். இந்த ரோடு எங்கேயோ போகுதுன்னு தெரியலையே. இப்போ வீட்டிலேருந்து கிளம்புனது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 o'clock கிளம்பியிருக்கோம். நடுவில் வந்து மழை இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டை வந்து தாண்டி போகணும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து மழையில் மாட்டி தான் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுது. இந்த திருப்பூரூர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மோசமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஒரு பிட்டு மட்டும் இன்னும் ரோடு போடாமல் இப்படியே விட்டுருக்காங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் நம்மளோட கிம்பிளோட பெர்ஃபார்மன்ஸை கண்ணால் பார்க்க போகிறீங்க. நானே இன்னும் பார்க்கல, எடிட்டிங் அப்போ தான் எனக்கே தெரியும் எப்படி இருக்குது. போன வாட்டிலாம் இந்த இடத்துல நான் வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஷேக் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதே vlog திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, எடுப்போம். நம்ம மெமரிஸ் தானே, எடுத்து வச்சுக்கிட்டா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது எனக்கே அது வித்தியாசமா இருக்கும். போகிக்கு எல்லாத்தையும் சூப்பராக கொளுத்தி மூடு பனி மாதிரியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பனியோட சேர்ந்து இதுவும் அப்படியே புகை மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் ஜனவரி மாதம் பனி இருக்கும் தான், பட் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த புகையோட சேர்ந்து. நான் சொன்ன திருப்பூரூர் டு செங்கல்பட்டு ரோடு இது தான். ஆனால் இந்த ரோடு வந்து ஷார்ட்டாக என்னென்னு எனக்கு தெரியல, ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சுத்தமாக டிராஃபிக்கே இல்லாமல் ஃப்ரீயாக செங்கல்பட்டு ரீச் ஆகிடலாம். இதுவே நீங்கள் கூடுவாஞ்சேரிலாம் போனீங்கன்னா டிராஃபிக் வீக்கெண்ட்ஸில் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரோடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரோடு வந்து எங்கே கரெக்டாக திரும்பணும்னு தெரியலன்னா திருப்பூரூர் வந்துட்டு செங்கல்பட்டுன்னு கூகுள் மேப் போட்டு பாருங்கள். கரெக்டாக இந்த ரோடு தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அப்படி கூட நீங்கள் இந்த ரோடை ரீச் ஆகிடலாம். வண்டலூரா? ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். எப்போவுமே இங்கே தான் சாப்பிட வரும். ஸோ இங்கே டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
அதே டைமில் பெரிய ஹோட்டலெல்லாம் பிஸியாக இருந்துச்சு. அதனால இந்த இடத்துல வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ட் டைமும் சேவ் ஆகும். 9:45 ஆகுது. அண்ட் திண்டிவனத்துக்கிட்ட ஒரு ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ட்ராவல் அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஆமாம், நைட் தங்கச்சி ஒரு புது சேனல் ஆரம்பிக்க போறான். ஸோ அதை அவள் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கா, ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவள் சப்போஸ் ஆரம்பிச்சான்னா நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் கேட்டேன்டி, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நம்பிக்கை இருக்கு. இவங்க ஷேர் பண்ணி வரா வைப்பாங்க. என்ன சொல்ற? ரோடு பார்க்க ஹைவே மாதிரி இல்லை, ஏதோ சிட்டிக்குள்ள போறோம். ஆமா, மழை வேற எங்க வச்சு வரும்னு தெரியல. வண்டியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, வண்டி ஸ்பீடாக போகும்போது ஏசி கூலிங் சுத்தமாக இல்லை, கம்மியாயிருது. அதே வண்டி கொஞ்சம் ஸ்லோ ஆகும்போது ஏசி நல்லா கூலாகுது. இதுக்கு என்ன சொல்யூஷன் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்களால் இதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியல. நானும் நெட்டில் எவ்வளோ சர்ச் பண்ணிட்டேன். ஒர்க் ஷாப்பில் தான் நம்மளுக்கு கேட்கணும் போல். ஃபாஸ்டாக் மெசேஜ் கரெக்டாக வந்துச்சா என்னன்னு தெரியல, தெரியுமா? கணக்கே ஒரு இடத்துல 2 வாட்டி எடுத்தா கூட தெரியாது. நம்ம சென்னை சைட்ல மழையே இல்லைல்ல, அங்க கரெக்டா விழுப்புரம் தாண்டி திருச்சிக்கிட்ட வரும்போது மழை பெய்யும். கைஸ், அட்லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருநெல்வேலி எங்க யூட்டன் எடுக்கலாமா? அடிச்சிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தனுஷ்கோடி போர்டு பார்த்துட்டு அந்த சைட் போக கூடாது. அது ராமேஸ்வரம் ரோடு.
எப்பவும் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம்ல. ஒரு சின்ன டீ பிரேக்குக்கு ஸ்டாப் பண்ணோம் மதுரை தாண்டி. அந்த க்ளவுட்ஸை பாருங்களேன், மழை வர்றதுக்குள்ள உள்ள போகணும். இல்லாட்டி செம காட்டிடும் போல இருக்கு மழை. இல்ல மணி காஃபிக்கு தான் பித்தளை கப்பு. கும்பகோணம் காஃபி. சரியான மழை. என்ன இருக்கு ஜனவரி மாசத்துல இப்படிலாம் மழை பெய்யுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. கோவில்பட்டி வந்திருக்கு. அண்ட் கோவில்பட்டிலேருந்து நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏன் உங்கள் ஊரில் இவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, அதுக்கப்புறம் நாகர்கோவில். எப்போ போய் ரீச் ஆகிறோன்னு பார்க்கலாம். பட் செம மழையாக இருக்குது. கண்டிப்பாக லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன்.
guys, நீங்க பார்த்துட்டு இருந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் இது ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் பாய். I think she knows it, but I'm sure